வாட்ஸ்அப்பில் நமக்கு பிடிச்சவங்கள நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் மாதிரியே நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஒரு சேனல் கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்னு டைப் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி அப்டேட் பண்ணல அப்படின்னாக்கா நமக்கு சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காமிக்காது. அதனால் நம்ம ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். வாட்ஸ்அப்னு டைப் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஓப்பன் காமிக்குது. ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு சிலர் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு எந்த வாட்ஸ்அப்பில் சேனல் கிரியேட் பண்ணணுமோ அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் என்ட்ராயிரும். ஏற்கனவே வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணவங்க நம்ம நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு சேட் ஸ்டேட்டஸ் கால் காமிக்கிற மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஸ்டேட்டஸுக்கு பதிலாக அப்டேட்னு காமிச்சிருக்கும். இப்போது அப்டேட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு எப்பொழுதும் போல் எல்லாருடைய ஸ்டேட்டஸும் காமிக்கும். இப்போ நம்ம ஸ்டேட்டஸை நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக வரும் பொழுது ஒவ்வொரு சேனல்ஸாக நமக்கு காமிக்கும். நமக்கு பிடிச்சவங்களோட சேனல்ஸை நம்ம இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு பர்டிகுலராக ஒரு சேனல் வேணும்னா ஃபைண்ட் சேனல்ஸை கிளிக் பண்ணி நமக்கு எந்த சேனல் வேணுமோ அதை டைப் பண்ணோம் அப்படின்னாக்கா சேனல் வந்துடும். நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் சேனல் வரும், ஃபைண்ட் சேனல்ஸ் வரும். ஃபைண்ட் சேனல்ஸுங்கிறது நமக்கு தேவையான சேனல்ஸை கண்டுபிடிச்சிக்கிறது. கிரியேட் சேனல் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கான சேனல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஒரு பிளேஸில் இதை பார்க்க முடியும். அதே மாதிரி நமக்கு தேவையான சேனல் நம்ம தேடிக்க முடியும். கடைசியாக கொடுத்துருக்கிறது நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு காமிக்குமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக காண்பிக்காது. நம்மளோட சேனல் நேம் மட்டும் தான் காமிக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃபாலோவர்ஸோட ஃபோன் நம்பரும் நமக்கு காண்பிக்காது. சப்போஸ் நம்மளோட காண்டாக்டில் இருக்கவங்க யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணால் அவங்களோட நேம் நம்ம எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை தான் காமிக்குமே தவிர அவங்களோட ஃபோன் நம்பர் நமக்கு காண்பிக்காது. இப்போது அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்படி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் சேனலுங்கிற இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இப்போது கேமரா மாதிரி போட்டிருக்குது இல்லையா, அந்த பிளேஸ் தான் நம்ம வாட்ஸ்அப்பில் டிபி வச்சுருப்போம். இந்த இடத்துல நம்ம சேனலோட லோகோ மாதிரி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா கேமராங்கிறது நம்ம டைரெக்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா கேலரியில் நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இமோஜி அல்லது ஸ்டிக்கர்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இமோஜிஸ் நிறையா வரும். இதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வச்சுருக்க ஸ்டிக்கர்ஸ் அதில் உள்ள ஸ்டிக்கர்ஸும் வரும். நமக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் அவதார் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அவதாருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவதார் லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு இது கிரியேட் ஆகிருக்கும். இந்த இடத்துல கெட் ஸ்டார்டர் நீங்கள் கொடுத்துருங்க. கெட் ஸ்டார்டர் கொடுத்துட்டிங்களா இந்த மாதிரி டேக் ஃபோட்டோ கிரியேட் மேனுவலின்னு கொடுத்துருக்கோம். டேக் ஃபோட்டோங்கிறது நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம அவதார் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிரியேட் மேனுவலி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் மேனுவலி கொடுத்துருக்கேன். இதில் நம்மளோட ஸ்கின் டோன் கேட்கும். ஸ்கின் டோன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல்ஸ் கேட்கும். இதில் நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேர் ஸ்டைல்ஸ் மாறிட்டே வரும். நமக்கு எந்த ஹேர் ஸ்டைல் வேணுமோ அந்த ஹேர் ஸ்டைல் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ ஹேரோட கலர் கேட்கும். கலர் நமக்கு எந்த ஹேர் கலர் வேணுமோ அந்த ஹேர் கலர் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட ஃபேஸோட ஷேப் கேட்கும். அந்த ஷேப் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு எந்த ஃபேஸ் ஷேப் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி அந்த ஃபேஸ் ஷேப் நம்ம எடுத்துக்கலாம். ஷேப்புக்கு கீழே ஃபேஸோட வித்து கேட்டிருப்பாங்க. நேரோவா மீடியமா ஒய்டான்னு நமக்கு எது வேணுமோ அது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அவுட்ஃபிட் சூஸ் பண்ணுறது. இதில் நிறைய அவுட்ஃபிட் கொடுத்துருப்பாங்க. நமக்கு பிடிச்ச எந்த அவுட்ஃபிட் வேணுமோ அந்த அவுட்ஃபிட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ண மேலே உள்ள இமேஜஸில் அவுட்ஃபிட் மாறிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா மோர் ஸ்பெஷலைசேஷன் இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அவதாரே போதுன்னா நம்ம டன் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அவதார் கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகிருக்கும். நான் அவதார் வைக்கல. அதுக்கு பதிலாக கேலரியில் உள்ள ஒரு இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சேனலோட நேமை நம்ம டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் சேனலுக்கு என்ன பேர் வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த பேரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் A to Z வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே டிஸ்கிரிப்டிவ் சேனல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல உங்களோட சேனல் எதை பற்றியது எந்தெந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ நம்ம யூடியூப்பில் கொடுக்குற மாதிரியே அதில் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். நான் இதை மிக்ஸ்டு கண்டென்ட்டால் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால நான் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு கிரியேட் சேனலுங்கிற இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு சேனல் கிரியேட் ஆயிடுச்சு. நம்மளோட சேனல் பேஜ் இப்படி தான் நமக்கு காண்பிக்கும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிகிறவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ சைடில் உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணால் சேனல் இன்ஃபோ ஷேர்னு கேட்கும். சேனல் இன்ஃபோங்கிறது நம்மளோட சேனலை பற்றினது. இப்போ ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நமக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அந்த மாதிரி நிறைய டீட்டெயில் நமக்கு காமிக்கும். இப்போ வாட்ஸ்அப் கொடுத்து நம்மளோட லிங்க்கை நமக்கு தேவையானவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிக்கலாம்.
திரும்ப சேனலுக்குள்ள போறதுக்கு அப்டேட்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளோட சேனல் ஓப்பன் ஆயிருக்கும். ஏ டூ இசட் வாட்ஸ்அப் சேனல். இப்போ அத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஏ டூ இசட் வாட்ஸ்அப் சேனல்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, சேனல் இன்ஃபோ ஓப்பன் ஆகும். இதுல ஷேர் இன்வைட் லிங்க்ன்னு இருக்கும். அது வழியாவும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அல்லது சேனல் லிங்க்ங்கிறத கிளிக் பண்ணி, நமக்கு தேவையானவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ ஷேர் டூ மை ஸ்டேட்டஸ்ங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா, நமக்கு ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். இப்போ ஷேர் டூ மை ஸ்டேட்டஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணாக்கா நம்மளோட டிபியோட அதாவது லோகோவோட சேர்த்து நமக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். மேலே உள்ள கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது டெக்ஸ்டோட ஃபாண்ட்டை நம்ம மாற்றிக்க முடியும். டீன்னு காமிக்கிறது தான் டெக்ஸ்டோட ஃபாண்ட்டை மாற்றுற ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஃபாண்ட்டை நமக்கு மாறி மாறி கிடைக்கும். நமக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபாண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததா உள்ள இமோஜியை கிளிக் பண்ணோம்னா நமக்கு நிறைய இமோஜிஸ் வரும். நமக்கு தேவையான இமோஜிஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கிஃப்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த பாப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் பாப்பாவை கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோவுக்கு பதிலாக அந்த பாப்பாவோட ஃபோட்டோ வந்துருச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் கான்டாக்ட்ஸுங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளோட கான்டாக்ட்ஸில் உள்ளவங்களுக்கு நம்மளோட ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணணுமா, அல்லது நம்ம கான்டாக்ட்ஸ் இல்லாத மற்றவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா, இல்லது பர்டிகுலர் மெம்பர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறீங்களாங்கிறத பார்த்து நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிக்கிறோம். இப்போ நான் வந்து என்னோட கான்டாக்ட்ஸில் இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்து டன் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸில் ஒரு டிக் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ மை ஸ்டேட்டஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளோட லிங்கோட சேர்த்து நம்மளோட ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட ஸ்டேட்டஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஓப்பன் இன் ப்ரௌசர்னு கொடுத்து கேன்சலாக ஓப்பனான்னு கொடுக்கும். ஓப்பன் கொடுத்தோம்னா நம்மளோட சேனல் பேஜுக்கே அது வந்து நமக்கு டைரக்ட் பண்ணி விட்டுரும். இப்போ ஃபேஸ்புக்கில் எப்படி ஷேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு திரும்ப போயிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோம்னா ஷேர் டு ஃபேஸ்புக்னு கேட்கும். இங்கே நமக்கு கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டா இல்லை டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்கும். நீங்கள் அக்ரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அது வந்து ஷேர் ஆகிடும். இன்னொரு மெத்தட்லையும் நம்ம ஃபேஸ்புக்கில் சென்ட் பண்ணிக்கலாம். இங்கே சேனல் லிங்க்குங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நமக்கு போஸ்ட்டில் போய் நிற்கும். இப்போ நமக்கு இங்கே என்ன எழுதணுமோ அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு நம்ம போஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு போஸ்ட் ஆயிரும். ஆனால் இங்கே நம்ம திரும்பவும் போய் ஃபேஸ்புக் செக் பண்ணி பார்த்தா நமக்கோட லிங்க் எதுவுமே அங்கே அக்செப்ட் பண்ணிக்கல. அதாவது அந்த லிங்க்கை நம்ம வந்து கிளிக் பண்ணால் நமக்கு இது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. நான் திரும்பவும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி கூட நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அந்த லிங்க் நமக்கு ஒர்க் ஆகலை. அடுத்ததா ஃபைண்ட் சேனல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே சிஆர் கொடுத்து எல்லா சேனல்ஸையும் நம்ம ஒரு தடவை நல்லாவே பார்த்துக்கலாம். இதில் ஆளுங்கிற பட்டன் கொடுத்தீங்கன்னா எல்லா சேனல்ஸும் வரும். மோஸ்ட் ஆக்டிவ் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த சேனல்ஸ் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கோ அது எல்லாம் வரும். பாப்புலர்னு கொடுத்தீங்கன்னா எந்த சேனல்ஸ் பாப்புலராக இருக்கோ அது எல்லாமே வரும். நியூன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ புதுசாக யாரெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட சேனல்ஸ்லாம் வரும். இதில் பாருங்கள் இந்த அமலாசாஜி அவங்களாம் இப்போ தான் சேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நியூங்கிறதுல வருது. அதுக்கடுத்ததாக இந்த உலக உருண்டை மாதிரி இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம எந்த நாட்டை சார்ந்தவங்களோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்தியான்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் இந்தியாவிலே வச்சுட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரி நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு நம்மளோட நம்பர்ஸ் தெரியாது. நம்மளோட சேனல் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ஃபாலோவர்ஸோட நம்பர் தெரியாது. எனக்கு இங்கே 2 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க என்னோட காண்டாக்டில் இருக்கிறவங்க. அதனால் அவங்களோட காண்டாக்ட் நேம் எனக்கு தெரியுது. ஆனால் அவங்களோட நம்பர் எனக்கு ஷோ ஆகலை. அதே மாதிரி இன்னொரு ஃபாலோவர்ஸோட நம்பரும் எனக்கு தெரியலை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். A to Z வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.